அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வர இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல தேர்தல் முடிந்த உடனேயே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். பின்பு அவர் மீது கஞ்சா வழக்குகள் போடப்பட்டது. அதை தொடர்ந்து குண்டாசும் போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது பண்ணாங்க. இப்படியே பரபரப்பாவே வச்சிருக்காங்க. தேர்தல் ரிசல்ட்டை பத்தி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த விஷயத்தெல்லாம் மறந்து இன்னைக்கு சவுக்கு சங்கர் விஷயத்திலையும் ரெட்பிக்ஸ் ஜெரால்ட் விஷயத்தையும் ஊடகங்கள் நிறைத்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பத்தியே எல்லா நபர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நபர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுறாங்க. சவுக்கு சங்கர் கைது கண்டிக்கத்தக்கது, அவரை கைது பண்ணது திமுகவின் பாசிச செயலை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னொரு நபர்கள் அவர் பேசுறது என்னதான் தப்பு இல்ல, திமுகங்கிற கட்சி யோக்கியமான கட்சி கிடையாது, அதே மாதிரி சவுக்கு சங்கரும் யோக்கியமா கிடையாது. திமுக எப்படா கைது பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டாரு. பெண்கள் குறித்து இழிவா பேசி, ஏடிஜிபி அருண் அவர்கள் குறித்து இழிவாக பேசி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தவறான குற்றச்சாட்டை வச்சு கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு சவுக்கு சங்கர் இன்னைக்கு போயிட்டாரு. ஏன்னா ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இந்த அளவுக்கு அரசியல்ல எதிரிகள் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசுனது அவருடைய தப்பு. இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வாய் தான். சவுக்கு சங்கர் மட்டும்தான் இன்னைக்கு குண்டாசுல கைதாயிருக்காரா? சாட்டை துரைமுருகன் கைதாவுல, கிஷோர் கே சாமி கைதாவுல, அப்பெல்லாம் சவுக்கு சங்கரோட நிலைப்பாடு என்ன? 2021 சவுக்கு சங்கர் சாட்டை துரைமுருகன் கைதான பொழுது சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா சொன்னாரு? கைது பண்ணி உள்ள போடாதவங்க, அப்பதான் இந்த அரசு மேல பயம் வரும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் கலாட்டாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அப்போ சவுக்கு சங்கர் யாருக்கு ஆதரவுனா திமுகவுக்கு ஆதரவு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலும் மிகப்பெரிய திமுகவோட சொம்பு தூக்கியாக இருந்தவர் தான் சவுக்கு சங்கர். எதனால இப்ப அதிமுக பக்கம் போயிருக்காருன்னா, திமுக வெற்றி பெற்றதற்கு பின்னால் இந்த பணம் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுச்சு. நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் எதுக்கு கொடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த பணம் வரதை நின்ன உடனே கோவத்துல திமுக போய் அதிமுக பக்கம் சேர்ந்துக்கிட்டாரு. இன்னைக்கு அதிமுகவோட வழக்கறிஞர் தான் சவுக்கு சங்கர் கேஸுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய கட்சி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சவுக்கு சங்கர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குன்னு சொல்றாங்க, 3 கார் இருக்குங்கிறாங்க, அதுல ஒரு கார் BMW இவ்வளவு சொத்து இருக்கு சவுக்கு சங்கருக்கு. சவுக்கு சங்கரை பார்த்து நீங்க இறக்கப்பட்ட ஐயோ பாவுண்டா சவுக்கு சங்கர். ஏன்னா கனிமோல கொள்ளைக்கு எதிராக போராடியா ஜெயிலுக்கு போயிருக்காரு. இல்ல சிப்காட்ல 5000 ஏக்கர் எடுக்கும் பொழுது அங்க இந்த விவசாய நிலங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி குண்டாசு வாங்கி உள்ள போயிருக்காரு. அவரு போனது பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசி போயிருக்காரு. உங்க தெரிஞ்சவங்க யாருமே பெண் காவலர் இல்லையா சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்களை பத்தி கேட்கிறேன். அதுக்காக இந்த கைது ஏற்கத்தக்கதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திமுக எப்படா கைது பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இவரு தொக்க வாயை கொடுத்து மாற்றாரு. எதிரிகள் அரசியல்ல அதிகமா இருக்காங்க. அப்ப நீங்க சரியா பேசணும்ல, எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோட பேசணும்ல. எந்தவித ஆதாரமும் இல்லாம ஒட்டுமொத்த பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான பேச்சுக்களை பேசுனதுனால சவுக்கு சங்கர் இன்னைக்கு அனுபவிக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் பறிக்கப்படும், கழுத்து நெரிக்கப்படும், இதெல்லாம் தெரியும் சவுக்கு சங்கருக்கு. அப்புறம் என்ன, இதுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தான் சவுக்கு சங்கர். இன்னைக்கு திமுக ஆட்சியில இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தவர் சவுக்கு சங்கர். அவர் தான் காரணம் சொல்ல, அவரும் ஒரு காரணம். மூத்த பத்திரிகையாளர் மணி, இந்த சவுக்கு சங்கர் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவா பேசுனீங்க, அனுபவிங்க. ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டே திமுகவுக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பணம் இங்கிட்டு கொடுத்தா இங்கிட்டு பேசுவாங்க, அங்கிட்டு கொடுத்தா அங்கிட்டு பேசுவாங்க, அவ்வளவுதான். இப்போ நான் ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து வேலை செய்ய சொல்றேன், எனக்காக வேலை செய்யறான். அப்புறம் நான் பணம் கொடுக்கறத நிறுத்தின உடனே எனக்கு எதிராகவே வேலை செஞ்சா ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவம் ஒண்ணு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிவேதா பெத்ராஜ்ங்கிற நடிகரோட சேர்த்து வச்சு பேசின கோவம் ஒண்ணு. இப்படி பர்சனல் வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேசினது ஒண்ணு. அப்புறம் இந்த சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்புறம் காசு வாங்கிக்கிட்டு இப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தது ஒண்ணு. இதெல்லாம் மொத்தமும் கோபமா சேர்ந்து எதுலடா சிக்குவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வாயை கொடுத்து தொக்கா சிக்கிக்கிட்டாரு, தூக்கிட்டாங்க. இவ்வளவுதான். அப்போ நம்ம ஒரு சரியான விஷயத்த பேசி மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிருந்தோம்னா எல்லாரும் சமூக வலைதளங்கள் நமக்கு ஆதரவா பேசியிருக்க போறாங்க. எந்த ஒரு இடத்துலயும் மக்களுக்கு ஆதரவா நீங்க பேசுனது இல்லையே. நாளைக்கு நான் சிறையில் கொல்லப்படலாம், கோவை சிறையில் நான் கொல்லப்படலாங்கிறீங்க. அப்போ ராம்குமார் சிறையில் கொல்லப்பட்ட பொழுது தம்பி உயர கடிச்சு இறந்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி பச்சையா பொய் சொன்னீங்களே, அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? ஸ்ரீமதியோட கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட ஆன்மா தான் உங்களை பழி வாங்குதுன்னு சொல்லி ஊடகங்கள்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இன்னமும் இந்த இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. பழைய விஷயங்களை மறந்து போல. நீங்க பேசினது, முன்னாடி பேசினது என்ன, அப்ப பேசினது என்ன, இப்ப பேசினது என்ன. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. கையில போன் இருக்கு, ஏமாத்திட்டு கடந்து பெற முடியாது. அதற்காக சவுக்கு சங்கர் திமுக கைது செஞ்சது சரி, நியாயப்படுத்துறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இதுதான் நடக்கும். இந்த பாசிச போக்கு தான் நடக்கும். அதுதான் நம்ம அப்பையிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுலடா சிக்குவோன்னு பார்த்தாரு, இந்த விஷயத்துல சிக்கின உடனே சவுக்கு சங்கருக்கான ஆதரவு இல்லை. சவுக்கு சங்கர் ஒரு மனநோயாளி, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஏன்னா சவுக்கு சங்கரோட பர்சனல் வாழ்க்கையை நான் சொல்ல விரும்பல, ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய முதல் மனைவியா இருக்கட்டும், அப்புறம் இரண்டாவது மனைவிக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து தெரிஞ்சுது சவுக்கு சங்கர் ஒரு போதைக்கு அடிக்ட் ஆனவர். அது எந்த போதையா வேணாலும் இருக்கலாம், சரக்கு அடிச்சுட்டா இருக்கலாம், இல்ல கஞ்சா போதையா இருக்கலாம். இந்த போதைக்கு அடிமையானவர். குடிச்சிட்டு வந்து வீட்டுல இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய பர்சனல் வாழ்க்கை, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா நிவேதா பெத்ராஜிங்கிற ஒரு நடிகருடைய பர்சனல் வாழ்க்கையை நோண்டி உதயநிதியோட கோத்து வச்சு ஒரு மாமா வேலையை பார்த்தவர் தான் சவுக்கு சங்கர். இன்னைக்கு இந்த மாமாவுக்கே, மாமா சவுக்கு சங்கருக்கே ஒரு மாமாவுலையும் மாமா முக்தார் மாமான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்னொரு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சவுக்கு சங்கருடைய 3வது மனைவியா. ஒரு பெண் நெறியாளர் கணவனை விட்டு பிரிந்து வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு சவுக்கு சங்கரோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய பெயரை நான் சொல்ல விரும்பல, நீங்க எல்லாரும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான், ஆனா நம்ம அதை சொல்ல போறது இல்லை. அந்த பெண் நெறியாளர் பேர்ல சவுக்கு சங்கர் 3 கோடி ரூபாய்க்கு சென்னையில ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கான். இதுக்கு முதல்ல முக்தார் மேல ஒரு கேஸ் போடணுங்கிறேன் நானு. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீ பேசுறேன்? காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாலும் அது தீர்வாகி கரெக்டா உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம நீங்க எப்படி ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இந்த காணொலிய, பேசிக்கிட்டு இருக்க நீனு. இதுக்கு பேர் தான் மாமாங்கிறது. நான் முக்தார் ஐயாவுடைய தொலைபேசி எண்ணை முக்தார் மாமா என்றுதான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மாமா தான், யாரை யாரு கூட கோத்து வைக்கலாம், யாரை யாரு கூட சேர்த்து வைக்கலாம்னு அருமையா உட்காந்துக்கிட்டு மாமா வேலை பார்த்துக்கிட்டு தரகு வேலை பார்த்துட்டு ஊடகத்துல உட்காந்துருப்பாப்புல. அதுல வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டு கைதாய் உள்ள போனார்ல பிரதீப்னு ஒரு பையன், அந்த பையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த பையன் என்னன்னா சிரிக்கிறாப்புல, சவுக்கு சங்கர் எப்படி சிரிப்பாப்புல, சின்ன போனப்ப எப்படி சிரிச்சாரு கேட்க போக்கேன்னு, அதை விட பிரதீப் வந்து ரொம்ப அதிகமா சிரிக்கிறாரு. இந்த ஒரு சிரிப்பை ஊடகத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் உங்களுக்கு சொல்லும் அறிவுரை என்று கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இப்படி சிரிக்காதீங்க. நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்படும் பொழுதும், தப்பே செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல கிடையாது. நானும் தப்பு செஞ்சிருக்கலாம், நீங்களும் தப்பு செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு தப்புல ஏதோ ஒரு பொய்யான வழக்கா கூட இருக்கட்டும், அந்த வழக்குல நம்ம சிறைக்கு போகும்போது நம்ம பாதிக்கப்படும் பொழுதோ யாராவது இப்படி சிரிச்சாங்கன்னா நிச்சயமாக நம்ம மனசு கஷ்டப்படும், இல்லைன்னா ஒரு வெறி வரும். இப்ப எனக்கெல்லாம் வந்து என்னை பத்தி யாராவது சிரிச்சாங்கன்னா மனசு கஷ்டமாவது, வெறி வரும், ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான வெறுப்பு மனநிலையை அல்லது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியான சிரிப்பை தவிர்த்துக்கோங்க. இதைதான் சவுக்கு சங்கர் செஞ்சாரு. சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை விட, சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்கு இருக்கக்கூடிய கோபத்தை விட, சவுக்கு சங்கர் சிரித்த சிரிப்புக்குத்தான் எனக்கு கோபம் இருக்கு. இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சு, அண்ணன் சீமோன் சொல்லுவார்ல, இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சு சின்னம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாம்பார் ஒரு சிரிப்பு. செவ்வள சாத்தி ஒண்ணு விடலாமா, அப்படி பக்கத்துல இருந்தா விட்டுறலாம், அந்த அளவுக்கு கோபம் வந்தது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் நாம் தமிழர் கட்சி. எங்கேயாவது ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டால் இங்கிருந்து ஒரு அழுத்த குரல் போக வேண்டும் என்று, ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியின் சின்னம் பறிக்கப்பட்ட பொழுது நீ சிரித்த சிரிப்பு என்பது உலக தமிழர்களையே புண்படுத்தியது. புலிகள் குறித்து நீங்கள் பேசிய வார்த்தை, போதைப் பொருள் கடத்தினார்கள் கடற்புலிகள் என்று, அதுவும் நிச்சயமாக மனதை புண்படுத்தியது. சவுக்கு சங்கர் கைதுல அவருக்கு ஒரு கருத்து இருக்கு. சாட்டை துரைமுருகன் இருக்காருன்னா அது அவருடைய கருத்து, உடனேவெளி தமிழர் இருக்காருன்னா அது அவருடைய கருத்து, தென்னகம் விஷ்ணு இருக்காருன்னா அது அவருடைய கருத்து, சாட்டை சரவணன் இருக்காருன்னா அது அவருடைய கருத்து. அவங்கவங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. நம்ம வந்து திமுகவை கடுமையா எதிர்க்கிறோம், பாஜகவை கடுமையா எதிர்க்கிறோம். சவுக்கு சங்கர் இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வேலை செஞ்சவர் தான். முன்கூட்டி காலத்துல வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு திமுகவுல போய் இணைந்தாலும் இணைஞ்சுக்குவாரு, புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு டீலிங் தான். சவுக்கு சங்கர் காசு எங்க வருது அங்க பேசக்கூடிய நபர் தான். அதனால சவுக்கு சங்கருக்காக நீங்கள் எல்லாம் வந்து மோதிக்கிட்டு இருக்காதீங்க கருத்தியலா. இவர் வந்து அப்படி பேசிட்டாரு, நாளைக்கு உங்களுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க? நடந்தப்போ என்ன பண்ணீங்க? சாட்டை துரைமுருகனுக்கும் கிஷோர் கே சாமிக்கும் நடந்தப்ப என்ன பண்ணீங்க? சவுக்கு சங்கர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு?